ஓம் சாந்தி. இன்று அவ்விக்த பாப்ததுடைய முரளி இனிமையான மகாவாக்கியம் 22/6/2025 பாபா சொல்கிறாங்க, आप स्नेह और सहयोग की रूपरेखा स्टेज पर लाओ, हरि को गुण और शक्तियों की गिफ्ट दो. இப்பொழுது ஸ்நேகம் மற்றும் சகயோகம், அன்பு மற்றும் ஒத்துழைப்பினுடைய வடிவமைப்பை வெளிப்படுத்துங்கள். ஸ்டேஜ் கொண்டு வாங்க. ஹரிக்கோ குண் ஆர் சக்தியோங்கி கிஃப்ட் தோ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன செய்யணும்? குணம் மற்றும் சக்திகளுடைய பரிசு கொடுங்கள். आज परमात्मा बाप अपने चारों ओर के परमात्मा प्यार के अधिकारी बच्चों को देख रहे हैं. இன்று பரமாத்மா தந்தை பாபா தன்னுடைய நாலாபுரம் இருக்கக்கூடிய பரமாத்மா அன்பின் அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பரமாத்மா அன்பு என்பது உலகத்தில் கோடியிலும் ஒரு சிலருக்குத்தான் பிராப்தமாக ஏற்பட்டிருக்குது. இந்த பரமாத்மா அன்பு என்பது சுயநலமற்ற அன்பு. क्योंकि एक परमात्मा पिता ही निराकार निरहंकारी. ஏன்னா ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான், அந்த தந்தை மட்டும்தான் நிராகாரமாக இருக்கிறாரு, நிரகங்காரியாகவும் இருக்கிறார். மனுஷ ஆத்மா சரீரதாரி. மனுஷ ஆத்மாட்டேருந்து அன்பு கிடைக்கும், ஆனால் அவன் சரீரதாரி தானே. சரீரதாரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதாவது स्वार्थम सुयनलम என்பது அவங்களுக்குள்ள வந்துடும். परमात्मा बाप ही अपने बच्चों को ऐसा निस्वार्थ प्यार देता है. பரமாத்மா தந்தை மட்டும்தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட சுயநலமில்லாத அன்பு கொடுக்கிறார். பரமாத்மா प्यार ब्राह्मण जीवन का विशेष आधार है. பரமாத்மா அன்பு என்பது பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான ஆதாரம். பிராமன் ஜீவன் கா ஜீயதான है. பிராமண வாழ்க்கையினுடைய ஜீயதானம், உயர்தானம். अगर ब्राह्मण जीवन में परमात्मा प्यार का अनुभव कम है, ஒருவேளை நமக்கு பிராமண வாழ்க்கையில் பாபோட அன்பு குறைவாக அனுபவம் ஆகுதுன்னா, तो प्यार के बिना जीवन रमणीक नहीं है. பாபோட அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்க? இந்த பிராமண வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்? அது காய்ந்து போனது, ரமணீகத்தன்மையோடு இருக்காது. அன்பு இல்லாமல் வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியானதாக, சுகா ஜீவன் காஞ்சு போனதாக இருக்கும்ட்டார். அதில் ரமணீகத்தன்மையும் இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஒரு அழகு இருக்காது, காய்ந்து போனதாக தென்படும். பரமாத்மா प्यार ही जीवन में सदा साथ भी देता है और साथी बन सदा सहयोगी रहता है. பரமாத்மா அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் சதா என்ன செய்யுது? துணையும் கொடுக்குது, அதே நேரத்தில் துணையாகவும் இருக்குது. பாபோட அன்பு ஒன்றே போதுமானது இல்லையா? அதே நேரத்தில் சாத்தி துணையாயிட்டு சதா சகயோகம் உதவியும் செய்யுது. எங்கே அன்பு இருக்குதோ அங்கே துணையும் நமக்கு அனுபவம் ஆகும். அங்கே எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும்? சகஜமானதாக இருக்கும், சரளமானதாக இருக்கும். அங்கே கடின உழைப்பினுடைய அனுபவம் ஏற்படாது. அப்படி அனுபவம் செய்கிறீங்க தானே பாபா கேட்குறாங்க. இன்னைக்கு பாபா நாலாபுரம் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்குறார். பரமாத்மா அன்பில் எல்லா குழந்தைகளுமே மூழ்கி இருக்கிறாங்க. அவருக்கு பிரியமானவங்களாம் எல்லாரும் இருக்காங்க. ஏகே லவ்லி பச்சே, தூசரி லவ்லின் பச்சே. ஒரு குழந்தை ஒரு விதத்தில் எப்படி இருக்காங்க? அன்பான குழந்தைகளாக இருக்காங்க. ஒரு சில குழந்தை எப்படி இருக்கிறாங்க? லவ்லின் அன்பில் மூழ்கி இருக்கிறாங்க. தோ அப்பனே ஆப்சே பூச்சோ, அப்போ தானே கேளுங்க, நான் அன்பான குழந்தையாக இருக்கலனா இல்லை அன்பில் மூழ்கி இருக்கிறேன்னா? லவ்லி தோ சபி, எல்லாரும் அன்பான குழந்தைகள் தான். லேக்கின் லவ்லின் கஹாத்த, ஆனால் எவ்வளோ தூரம் அன்பில் மூழ்கி இருக்கிறோம்? அன்பில் மூழ்கி இருக்கிற குழந்தைகளோட அடையாளம் என்ன? வசதா அவங்க எப்படி இருப்பாங்க? பரமாத்மா அன்பில் எல்லாமே சகஜமாக எடுத்துக்குவாங்க, ஈஸியாக இருக்கும். கட்டளைப்படி நடப்பாங்க. தேகபான், தேகத்தோட பற்றத்தில் என்ன செய்வாங்க? பலி கொடுத்துருவாங்க. ஏன்னா அன்பில் பலி கொடுக்கறதுன்ற, தன்னை பலியிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, கஷ்டமே கிடையாது. சப்சே பஹலா ஃபர்மான் ஹே, முதல் கட்டளை என்ன? யோகி பவ பவித்திர பவ, யோகி ஆகுங்கள், பவித்திரமாகுங்கள். बाप का बच्चों से प्यार होने के कारण बाप बच्चों को मेहनत करने देख नहीं सकते. பாபாவுக்கு குழந்தைகள் மேலே அளவற்ற அன்பு இருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தைகள் கடின உழைப்பு செய்கிறத பாபா பார்க்க முடியலன்றார். எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறார். ஏனென்றால் பாபாவுக்கு தெரியும் 63 ஜென்மம் நீங்கள் நிறைய சிரமப்பட்டீங்க, நிறைய உழைச்சிட்டீங்க.
நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்போது இந்த அலௌகிக ஜென்மத்தில் இந்த கடின உழைப்பிலிருந்து முக்தி அடைந்து அதீந்திரிய சுகத்தினுடைய ஆனந்தத்தை கொண்டாடுங்க. ஆனந்தத்தை கொண்டாடுறீங்களா? இல்லை இன்னும் கடின உழைப்பு செய்ய வேண்டியிருக்கா? प्यार में फरमान पर चलना मेहनत नहीं लगती. அன்பில் நீங்கள் கட்டளைப்படி நடக்கிறது கஷ்டப்பட வேண்டியிருக்காது. ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்கன்னா அர்த்தம் என்ன? அன்பினுடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. எங்கேயோ அந்த அன்பு குறைவாக இருக்குது. இதான் லீக்கேஜ் இருக்குது. லீக்கேஜுக்கு காரணம் என்ன? ஒன்று பழைய சன்ஸ்காரத்தினுடைய ஆக்கர்ஷணை, அல்லது இந்த உலகாயுத ஒன்றுடைய சம்பந்தத்தில் போயிடுது. ஏதோ ஒன்றில் போய் இருக்குது. சன்சாரமே சம்பந்த பதார்த்த சப் ஆ ஜாத்தா है. இந்த உலகத்தினுடைய சம்பந்தம் பதார்த்தம் அதெல்லாம் அதில் வந்துடுது. இந்த பழைய சன்ஸ்காரத்தினுடைய ஆக்கர்ஷணையினால் இந்த உலகத்தோட சம்பந்தம் பதார்த்தம் எல்லாம் வந்து दूसरा पुराने संस्कार की आकर्षण, பழைய சன்ஸ்காரத்தினுடைய ஆக்கர்ஷணை. புராணா சன்சார் ஒரு புராணி சன்ஸ்கார், ரெண்டு விஷயந்தான். ஒன்று பழைய சன்ஸ்காரம், இன்னொன்று பழைய உலகம். அது பக்கம் ஈர்க்கப்பட்டுடுது. பரமாத்மா பியார் में परसेंटेज हो जाते हैं. இது ரெண்டும் ஈர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா பாபாவுடைய அன்பை அனுபவம் செய்கிறதுல பர்சன்டேஜ் வந்துடும். பழைய உலகம் பழைய சன்ஸ்காரம் இது ரெண்டும் இழுத்துடுது. இது இழுத்துருச்சுன்னா என்ன ஆகும்? பாபாவோட அன்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் பாபாவோட அன்பை அனுபவம் செய்கிறதுல சதவீதம் வந்து 50% அனுபவம் ஆகும், 50% இருக்காது. அன்பு ஃபீல் ஆகும், அன்பில் மூழ்கி இருக்க மாட்டாங்க. அன்பில் மூழ்கி இருந்தாலும் என்ன ஆகிடும்? அங்கே மேனத் கிடையாது, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே சரளமாக இருக்கும், எல்லாமே சகஜமாக இருக்கும். சோதனை பண்ணி பாருங்க. இந்த லீக்கேஜ்லேருந்து நீங்கள் முக்தி அடைஞ்சிட்டிங்களா? பழைய உலகம் பழைய संस्कारम याद करो. अब आत्मा के अनादि संस्कार और आदि संस्कार क्या थे? आत्मोடைய ஆதி அனாதி சன்ஸ்காரம் என்ன? और अभी अंत के ब्राह्मण जीवन के संस्कार, இப்போ கடைசியில் பிராமண வாழ்க்கையோட சன்ஸ்காரம் என்ன? அனாதியும் ஆதியும் என்னது? ஒன்று தான். அதே நேரத்தில் இறுதி அந்திமத்திலும் சிரேஷ்ட சன்ஸ்காரம் தான் இருக்குது. புராணி சன்ஸ்காரம் மத்தியக்கே. இந்த பழைய சன்ஸ்காரம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது இடையில வந்தது. அது அனாதியும் இல்லை ஆதியும் இல்லை அந்திமத்துலேயும் கிடையாது. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக சொல்கிறார் பாருங்க பாபு. பரந்தாமத்தில் ஆத்மா இருக்கும்போது அப்படி கிடையாது இல்லையா? அதாவது முதல்ல பூமிக்கு இறங்குறோம். அனாதியிலும் அப்படி இல்லை, ஆதியிலையும் அப்படி இல்லை, இப்போ கடைசியாகவும் அப்படி இல்லை. அப்போ இடையில் வந்தது இடையிலே போயிடும்ல இல்லையா? அப்புறம் சொல்கிறேன், இது என்னோடய பழைய சன்ஸ்காரம், பழைய உலகத்தோடு இது இருக்குது எனக்குள்ளே, அதுதான் என்ன பண்ணுது, இப்படி கஷ்டப்பட வைக்குது அப்படின்னு. அது உங்களுடைய பர்மனெண்ட்டானது கிடையாதே, அது மத்திய சன்ஸ்காரம் தானே. लेकिन सभी का लक्ष्य यहाँ पे எல்லாரோட லட்சியம் என்ன? किसी भी बच्चे से पूछो एक ही उत्तर देते. எல்லாரும் என்ன லட்சியம் வச்சுருக்கோம்? நீங்கள் எந்த குழந்தைங்கள்ட்ட வேணால் கேளுங்க, எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? எங்களோட லட்சியமே பாப் சமான் ஆகுவது, இதுதானே. அப்போ எல்லோரும் கை தூக்குங்க. இதான் லட்சியம் வச்சுருக்கீங்க. ஏன் பீச் பீச் में பதில் எப்போ இடையில உங்கள் லட்சியம் மாறிடுதா? பாபா கேட்குறார், बाप और दादा दोनों के समान संस्कार कौन से? बाप दादा இருவருக்குமான சமான संस्कारம் எது? सदा बाप हर आत्मा के प्रति उदार चित रहते, हर आत्मा के प्रति स्नेह और सम्मान स्वरूप में सहयोगी रहे. பாபா ஒவ்வொரு ஆத்மா மேலே என்ன செய்கிறார்? அவ்வளோ இறக்கப்படுறார், கருணை காட்டுறாரு. தாராள உள்ளத்தோட, அவங்களுக்கு இறக்க உள்ளத்தோட உதவி செய்கிறார். ஒவ்வொரு ஆத்மா மேலே பாபா ஸ்னேகம் கொடுக்குறாரு. ஸ்னேகம் மற்றும் சம்மான் சுரூபம், அந்த ஒரு ஈக்குவலான நிலை, மரியாதை கொடுக்கக்கூடிய சுரூபத்திலிருந்து சகயோகியாக பாபா என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ऐसे स्वयं भी अपने को हर आत्मा के प्रति सहयोगी अनुभव करते हो. அந்த மாதிரி தன்னையும் நீங்கள் ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் என்ன பண்ணணும்? அன்பும் கொடுக்கணும், அதே நேரத்தில் சகயோகியாக நான் இருக்கிறேன் அப்படி அனுபவம் செய்கிறீங்களா? பாபா எப்படி சகயோகம் பண்ணுறார்? ஹெல்ப் பண்ணுறாருல. ஒரு ஆத்மாக்காக பாபா என்ன செய்கிறார்? அன்பு கொடுக்குறாரு, உதவி செய்கிறார். சகயோக் தே தோ சகயோகி பனே, நெய் ஸ்னேக தே தோ ஸ்னேகி பனே நெய். அவங்க சகயோகம் கொடுத்தா நானும் சகயோகம்னா உதவி செய்கிறது, அவங்க உதவி செஞ்சால் நானும் செய்கிறேன்.
அவங்க என்கிட்ட அன்பாக இருந்தால் நானும் இருக்கிறேன். அப்படி கிடையாது. எப்படி பாருங்கள், பிரம்ம பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன பண்ணார்? உதவி செஞ்சார், அன்பு கொடுத்தார். அந்த மாதிரி ऐसे சர்வகே சதா ஸ்நேகி, அந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? சதா ஸ்நேகியாகவும் உதவி செய்யக்கூடியவராகவும் அன்பானவராகவும் இருக்கணும். இதை தான் என்ன சொல்கிறோம்? சமான் நிலை, பாபாவுக்கு சமம் ஆகிறது. अगर कोई भी बच्चे को संस्कार परिवर्तन करने में मेहनत लगती, சில நேரம் சில குழந்தைகளுக்கு தன்னோட சன்ஸ்காரத்தை மாற்றுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. காரணம் என்ன? பிரம்ம பாப் ने अपने ऊपर अटेंशन रखा लेकिन मेहनत नहीं की. பிரம்ம பாபா தன் மீது கவனம் வச்சார், மாற்றிக்கிறதுக்கு கவனம் வச்சார். ஆனால் கஷ்டப்படணும் அப்படிலாம் அவர் செய்யலை. संस्कार परिवर्तन मेहनत का कारण लवली बने, लवली नहीं बने. பாபா தன்னை மாற்றணும்னு கவனம்லாம் கொடுத்தார், அட்டென்ஷன் வச்சார். ஆனால் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கல. நம்ம என்ன செய்கிறோம்? முயற்சி பண்ணும்போது சில நேரத்தில் இது ரொம்ப சிரமமாக இருக்குது, இதை முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுது, எதிர்பார்த்த மாதிரி மாறல, அப்படி சொல்கிறோம்ல. அது காரணம் என்ன? சன்ஸ்கார மாற்றத்தை செய்யும் பொழுது கடின உழைப்பாக நமக்கு தோணுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சன்ஸ்காரத்தை மாற்ற, ஈஸியாக மாறல. பாபா ஈஸியாக தன்னை மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? பாபா அன்பானவராக மட்டும் இல்லை, அன்பில் மூழ்கி இருந்தார். அந்த மாதிரி சன்ஸ்காரத்தை மாற்றணும், அது கடின உழைப்பை செய்யக்கூடாது, கஷ்டப்பட்டு செய்யணும் அவசியம் இல்லை. அதுக்கு ஈஸியான வழி என்ன? அன்பானவராக இருக்கிறது மட்டும் இல்லை, லவ்லியாக இருக்கிறது மட்டும் இல்லை, லவ்லீனாக இருக்கணும். அன்பில் மூழ்கியவராக இருக்கும் பொழுது அங்கே கடின உழைப்பு தேவைப்படாது. अच्छा, இன்னைக்கு பாபா வரதான கொடுக்குறேன். मन की मौन से सेवा की नई इन्वेंशन निकालने वाले सिद्धि स्वरूप भव. மனதினுடைய மௌனத்தின் மூலமாக சேவையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய வெற்றி स्वरूपம் ஆகுக. जैसे पहले पहले मौन व्रत रखा था, முதல்ல பாருங்க மௌன விரதம் வச்சாங்க, तो सब फ्री हो गए थे, எல்லாருமே ஃப்ரீ ஆயிட்டாங்க. நேரம் ரொம்ப சேமிப்பானது. ऐसे मन का मौन रखो, அந்த மாதிரி மனதோட மௌனத்தை கொண்டு வாங்க. அது மூலமாக வீணான எண்ணங்கள் வரவே வராது. முக்ஸே ஆவாஜ் ना निकले वैसे व्यर्थ சங்கல்பனாய். இப்படி வாயிலேருந்து சத்தம் வர்றது இல்லையா, அந்த மாதிரி மனதிலேருந்து சங்கல்பங்கள் வரல, அது பேர் தான் மனதோட மௌனம். அப்போ நேரம் மிச்சமாயிடும். இஸ் மன் கே மௌன் சே சேவா கே ऐसी नई इन्वेंशन निकले. மனதோட மௌனத்தின் மூலமாக சேவையினுடைய புது கண்டுபிடிப்புகள் வெளிவரும். ஜோ சாதனா கம் ஹே ஒரு சித்தி சியாதா. அப்போ நீங்கள் சாதனா குறைவாக செஞ்சாலே போதும், வெற்றி சுரூபம் நிறைய ஆகிடும். நிறைய வெற்றிகளை குவிப்போம். சித்தி ஜாதா ஹோகி, நிறைய வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும், பலன் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். எப்படி பாருங்கள், விஞ்ஞான சாதனங்கள் இருக்குது, செகண்டில் என்ன பண்ணுறாங்க? அதனுடைய விதியை பயன்படுத்துகிறாங்க. விதிக்கோ பிராப்த் கராத்தே வேசி சைலன்ஸ்கே சாதனம், அந்த மாதிரி விதியை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி இந்த அமைதியுடைய சாதனம் மூலமாக செகண்டில் அதுக்கான பலனை பிராப்தியாக அடையுங்கள். ஸ்லோகன், जो स्वयं समर्पित स्थिति में रहते हैं सर्व का सहयोग भी उनके आगे समर्पित होता है. யார் தன்னைத்தான் சமர்ப்பண ஸ்திதியில் வைத்திருக்கிறார்களோ, சமர்ப்பித் நான் சமர்ப்பணமாகி இருக்கின்றேன், தன்னை சமர்ப்பண ஸ்திதியில் யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருடைய உதவியும் அவர்கள் முன்பாக சமர்ப்பணம் ஆகிவிடும். அவ்வியக்த இஷாரை பாபா சமிகை கொடுக்குறாங்க. ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள், अंतर्मुखी अनेक प्रकार के व्यक्ति वैभव अथवा अनेक प्रकार के वस्तुओं के संपर्क में आते, अनेक விதமான மனிதர்கள், வைபவங்கள் மற்றும் அநேக விதமான வஸ்துக்களுடைய தொடர்பில் வந்தாலும் ஆத்மீக பாவனை மற்றும் அனாசக்த் பற்றற்ற பாவனையை धारणे செய்யுங்கள். ये वैभव और वस्तु अनासक्त के आगे तासी के रूप में हों. இந்த வைபவங்கள் மற்றும் வஸ்துக்கள் பற்றற்றவராக இருக்கக்கூடிய முன்பாக தாசி ரூபமாக ஆகிவிடும். और आसक्त भाव वाले आगे चुंबक की तरफ हंसाने वाली होगी. யார் அந்த மாதிரி பற்றற்றவராக இருந்து இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த வைபவங்கள் வஸ்துக்கள்லாம் பற்றற்றா இருக்கவங்க கூடிய முன்னாடி என்ன ஆகிடும்? தாசி ஆகிட்டா எல்லாமே வேலை செய்யும். எதை நினைக்கிறோமோ அது செய்கிறோம். எந்த பொருள் தேவைப்படுதோ அது வந்துடும். எந்த வியக்தியினோட உதவி தேவைப்படுதோ அவங்க செஞ்சிடுவாங்க. அது பேர் தான் என்ன? பற்றற்ற நிலைன்னு சொல்கிறோம்.
அப்போ எல்லாம் தாசி ஆயிட்டு அதனுடைய காரியங்களை அப்போ அந்த பற்றற்ற பாவனையுடைய ஆத்மாக்கள் காந்தம் போல் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ஈர்ப்பது மட்டும் இல்லை, பாபா கூட அவங்கள என்ன செஞ்சிடுவாங்க, இணைச்சிடும், கட்டி போடுறது, பாபா கூட சேர்ந்து அவங்கள இணைச்சிடுவாங்க. அச்சா. ஓம் சாந்தி.